உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். வணிகர் சங்க பேரவை தலைவர் வெள்ளையன் காலமானார். நுரையீரல் சொத்து காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. மனைவியிடம் இருந்து விவாகரத்து கோரிய நடிகர் ஜெயம் ரவி அக்டோபர் 10ஆம் தேதி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணை. ஒரு சீக்கியராக இந்தியாவில் டர்பன் அணிய அனுமதிக்கப்படுகிறார்களா என்று அமெரிக்காவில் ராகுல் காந்தி பேச்சு. சீக்கியர்கள் குறித்த பேச்சுக்கு பாஜக கடும் எதிர்ப்பு. அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நாட்டை ஆண்ட காங்கிரசுக்கு இப்போதுதான் பெண்ணுரிமை பற்றி பேச ஞாபகம் வந்ததா? ராகுல் காந்திக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே வெளிநாடுகளுக்கு சென்று பெற்று வந்த முதலீடுகளே கேள்விக்குறியாகி இருக்கிறது. தற்போதைய பயணம் கண்துடைப்பு என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் விமர்சனம். மாற்றுத்திறனாளிகளை அவமதித்து பேசிய விவகாரம். வரும் 25ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்க சைதாப்பேட்டை காவல் ஆய்வாளர் மற்றும் மாதிரி பள்ளி தலைமை ஆசிரியருக்கு மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகம் நோட்டீஸ். பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளருடன் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் ஆலோசனை. மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக அறிக்கை இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஆலோசனை என தகவல். தேர்தல் அறிக்கையில் கூறியபடி மதுவிலக்கு கொள்கை திட்டத்தை திமுக அரசு நடைமுறைப்படுத்த விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். விசிகவின் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம் என்றும் அழைப்பு. விசிக மாநாட்டில் அதிமுக கலந்து கொண்டால் நல்லதுதான். நல்ல விஷயத்திற்காக திருமாவளவன் அழைத்திருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. விசிக மாநாட்டில் அதிமுக பங்கேற்பது என்பது அவர்கள் விருப்பம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சென்னையை சேர்ந்த 5 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறுதல். தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கவும் உத்தரவு. கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த 5 பேரும் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் என தகவல். குடும்பத்தினருக்கு வேண்டிய உதவிகளை கட்சி செய்யும் என உடல்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் உறுதி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராமன் யெச்சூரியின் உடல்நிலை கவலைக்கிடம். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை. மர பர்னிச்சர் தயாரிக்கும் கடையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசம். ஆந்திராவின் குண்டூர் மாவட்டத்தில் கடத்தல் மதுபாட்டில்கள் ஜேசிபி ஏற்றி அழிப்பு. போலீசார் அடுக்கி வைத்திருந்த மதுபாட்டில்களை சிலர் அள்ளிக்கொண்டு ஓடியதால் பரபரப்பு. குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்ய சட்டம். நடப்பாண்டில் அறிமுகப்படுத்த ஆஸ்திரேலியா திட்டம். ஊக்க மருந்து சோதனைக்கு ஒத்துழைக்க மறுத்ததால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.